அரவக்குறிச்சி, தஞ்சை, திருப்பரங்குன்றம் தேர்தலில் தேமுதிக, பாரதிய ஜனதா ஆகிய கட்சிகளின் நிலைப்பாடு குறித்து செய்தியாளர் மிருணாளினி அளித்த தகவல்களை பார்க்கலாம். தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தொகுதிக்கான தேர்தலிலும் திருப்பரங்குன்றம் தொகுதிக்கான இடைத்தேர்தலிலும் பாஜக தேமுதிகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது தேமுதிகவை பொறுத்தவரை இந்த தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் குறித்து எந்தவித அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகவில்லை. கடந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணியோடு இணைந்து களம் கண்ட தேமுதிக தோல்வியையே சந்தித்தது. பின் வர இருந்த உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிடும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருந்தாலும் தற்போது வரக்கூடிய நவம்பர் 19ஆம் தேதி நடைபெற இருக்கும் 3 தொகுதிகளுக்கான பொது மற்றும் இடைத்தேர்தலில் தனித்து களம் காண்பதற்கான வாய்ப்பு மிக குறைவாகவே இருக்கிறது. ஒருவேளை தேமுதிக இதில் தனித்து போட்டியிட்டாலும் கூட மக்கள் நல கூட்டணியுடைய ஆதரவு கிடைக்குமா என்பதும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. பாஜகவினுடைய நிலையை பற்றி பார்க்கும் பொழுது கடந்த சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டதை போல இந்த தேர்தலிலும் தனித்து போட்டியிடுவார்கள் என்று தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருக்கிறார். அதை தாண்டி இங்க இருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களிடம் 3 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களையும் தேர்ந்தெடுக்கும் பணியையும் கொடுத்திருக்கிறதாகவும் தெரிவித்திருக்கிறார். கட்சியினுடைய அகில இந்திய தலைமையோடு கலந்துரையாடி இன்னும் ஓரிரு நாட்களில் வேட்பாளர்கள் பற்றியான பட்டியல் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுதாசுடன் மிருணாளினி.